Hi friends, welcome to Awesome Life Tamil. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாங்க காரைக்குடிக்கு போயிருந்தோம். அப்படியே அங்க பக்கத்துல பிள்ளையார்பட்டி போயிட்டு வரும்போது வேற எங்க போலாம் அப்படின்னு அங்க பக்கத்துல கேட்கும்போது இந்த சைடு வந்து நிறைய பேலஸ் இருக்கு, அதை போய் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்க அந்த ஏரியால வந்து ஆத்தங்குடி, கோதமங்கலம், பள்ளத்தூர், kanadukathan அந்த மாதிரி ஊர்களில் வந்து பேலஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க வந்து ஆத்தங்குடியில் உள்ள பேலஸை தான் பார்க்க போயிருந்தோம். இந்த ஆத்தங்குடி வந்து எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடியில இருந்து ஒரு 24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இந்த ஆத்தங்குடி பேலஸ் இருக்கு. இந்த ஆத்தங்குடி பேலஸோட ஓனர் வந்து ஸ்ரீ எம் ராமசாமி. அவங்க தான், அவங்களோட ஃபேமிலி தான் வந்து இப்போ வரைக்கும் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அரண்மனைகள்லாம் கட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, அங்க உள்ள மக்கள் வந்து வியாபாரம் பண்றதுக்கு நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ் போவாங்களாம். அங்க உள்ள அந்த கட்டடங்களை எல்லாம் பார்த்துட்டு அந்த கட்டடக்கலையை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம ஊர்லயும் வந்து நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது கட்டியிருக்காங்க. அவங்க வந்து நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து வியாபாரம் பண்றதுக்காக போயிருந்திருக்காங்க. அங்க உள்ள எல்லா அந்த கட்டடக்கலை இதெல்லாம் நுணுக்கங்களை கத்திட்டு வந்து தான் இந்த அரண்மனை வந்து அவங்க கட்டியிருக்காங்க. இது வந்து உள்ள சூப்பரா இருந்துச்சு. மேலே ஃபால் சீலிங்லாம் வந்து நிறைய ஓவியங்கள் இருந்துச்சு. இந்த கோவிலெல்லாம் இருக்கும் இல்லையா, மேலே பார்த்தோன்னா அந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து அந்த தூண்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அங்கே மேலே அந்த சீலிங்கில் உள்ள அந்த உட்டுலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த உட்டு வந்து தேக்குனால தான் இருக்குமா, பர்மா தேக்கால செஞ்சுருக்காங்க. மேலே அந்த சீலிங்லாம் வந்து தேக்கு மரத்தால செஞ்சுருக்காங்க. அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அதெல்லாம் தாங்கிறதுக்காக வந்து அந்த பில்லர்ஸ் வந்து பொருசுன்னு ஒரு மரமா அதை வச்சு செஞ்சுருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல் அதை வச்சு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள கீழே உள்ள அந்த ஒரு பளிங்கு கற்கள்னு சொல்லுவாங்களே, அது வந்து டச்சு நாட்டில இருந்து கொண்டு வந்து செஞ்சுருக்காங்க. அப்புறம் மற்றபடி அங்கே கீழே உள்ள அந்த டைல்ஸ்லாம் வந்து ஆத்தங்குடியிலேயே ஃபேமஸான ஆத்தங்குடி டைல்ஸ் அதுதான் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து உள்ள ஃபேன் எதுவுமே தேவையில்லை, நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் இங்கே உள்ள என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம பின்னாடி பின்வாசல் வழியா போனோம் அப்படின்னா 1/2 கிலோமீட்டர் வந்து நம்ம உள்ள வந்து நடந்து போய் தான் போற அளவுக்கு இருக்குமா. ஆனா இப்போ வந்து நமக்கு அவ்வளவு தூரத்தையும் வந்து பாக்குறதுக்கு அவங்க அலோவ் பண்றது இல்ல. இங்க மேல அந்த சீலிங் அந்த மாதிரி ஒரு சில ஏரியாங்களை பாக்குறதுக்கு நமக்கு அலோவ் பண்றாங்க. இங்க வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு. ஓவராலா இந்த அரண்மனை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்ல கலைநயத்தோட சூப்பரா அழகா இருந்துச்சு. எல்லாருமே ஒன் டைம் போய் இதை பார்க்கலாம், அவங்க எப்படிலாம் கட்டியிருக்காங்க அப்படின்றத. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சு, நீங்க பிள்ளையார்பட்டி போறீங்க அப்படின்னா இங்கெல்லாம் போய் நீங்க விசிட் பண்ணுங்க.
அரண்மனைக்குள்ள வந்து நாங்கள் ஒரு ½ அன் ஹவர் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து காரைக்குடி போகிற வழியில் ஆத்தங்குடி டைல்ஸ் எப்படி செய்கிறாங்க அப்படின்ற வீடியோவும் நான் எடுத்திருக்கேன். அதை நான் அடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். பாய்.